2019-20 கிறிஸ்துவ தலைவர்கள் நாங்கள் யாவரும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். அதில் ஏமாந்தும் கடந்து போனோம். அடுத்து 4.5 ஆண்டுகள் முடிந்தது. இன்னும் எங்களுக்கான ஒரு வாக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். எங்களுடைய சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் நாங்கள் கேட்கும்போது, யார் உங்களுக்கு ஒரு ஆளுகைக்குள் வந்தால் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்று கேட்கும்போது எல்லாருடைய பொதுவான கருத்து அண்ணன் சீமான் வர வேண்டும் என்றதான ஒரு ஆசை, ஆவல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். 8.5% ஆனது எப்பொழுது 38% மாறும்? என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது, எங்களுடைய வேதாகமம் சொல்ல அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களே காணும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதன்படி அண்ணன் சீமானாகிய நீங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நின்று செந்தமிழ் சீமானாகிய என்னும் நான் என்று சொல்லக்கூடிய நாள் எந்த வருடம் வரும் என்று உங்களுடைய கணக்கின்படி வைக்கப்படும் என்று சொன்ன உரிமைகளுக்காக காத்திருக்கிறோம். உங்களுடைய எழுப்பதில் உள்ள வார்த்தைகள், எழுத்துள்ள வார்த்தைகள் வாழ்வில் மாற்றுகிறது. ஆனால் உரிமை தருகிற இடத்தில் நீங்கள் கடந்து வந்தால்தான் அந்த உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் சமாதானமாக இருக்க முடியும். அந்த கனவு நனவாகும். அந்த வருடம் எந்த வருடமா இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த கணக்கை நான் உங்களோட கேட்கிறேன். நன்றி. இதுல அவர்கள் கொடுத்த வாக்கு அப்படியே இருக்கிறது என்று நம்முடைய பேராயர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வாக்கு அவரிடத்திலே அப்படியே இருக்கிறது. அந்த வாக்கை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாக்கு நம்மிடத்திலே இருக்கிறது, இன்னும் நம்மிடத்திலே இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்போது அந்த இடத்திற்கு வருவீர்கள்? 8 என்றைக்கு 32 ஆகும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் ஆயர் பெருமக்கள் ஆசீர்வதித்து இறைமகன் ஆசீர்வதித்தால் 2026 அது 42 கூட என்னரும் இறைமக்கள் உங்கள் வாக்குகளை நீங்கள் எனக்கு செலுத்தி இருந்தால் இந்த 8-16 ஆயிருக்கும். இஸ்லாமிய என் சொந்தங்கள் இந்த மகனை நம்பி வாக்கு செலுத்தியிருந்தால் அது 32 ஆயிருக்கும். இந்த வாக்குகளின் அடித்தளத்தில் தான் திராவிடம் இன்னும் நடனமாடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் நம்பிக்கொண்டு பத்திரமாக அவர்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இம்முறை நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாருங்கள். நான் நம்பிக்கைக்குரியவன் இல்லை, மோசமானவன், கெட்டவன் எப்படியும். ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். இந்த 5 ஆண்டுகள் அவர் மகன் ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். நீண்ட காலமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அவரை ஒட்டி வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டுகள் கொடுத்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் மகன் 15 ஆண்டுகளாக ஒரு எளிய மகன் கத்திக்கொண்டே இருக்கிறானே, ஒரு தடவை அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்போமே, ஒரு வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என்னரும் இறை மக்களுக்கு நான் சொல்லுவேன், தினமும் நீங்க ஜெபிக்கிற போது விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே உம்முடைய அரசு வருக என்று வேண்டுகிறீர்கள். தந்தையின் அரசு எப்படி இருக்கும் என்று சொல்லும். உம்முடைய அரசு வருக என்று சொல்லுகிறீர்கள். அந்த அரசு எப்படி இருக்கும்? அதை யார் தருவார்? யார் இந்த மண் உலகில் நிறுவுவார்? ஐயா ஸ்டாலினா, ஐயா எடப்பாடியா, இல்ல தம்பி உதயநிதியா, இல்ல தம்பி விஜயா? யார் நிறுவுவார்? சொர்க்கம் இருக்கும் என்று சொல்கிறார்கள், நரகம் இருக்குது என்று சொல்கிறார்கள். நரகம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு திராவிட ஆட்சியாளர்கள் ஐயா ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி போல இருக்கும். சொர்க்கம் எப்படி இருக்கும்? உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி போல